தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மார்கழி திருவிழா நிகழ்ச்சியிலே இன்று லட்சியத்தன்றல் லட்சுமிகாந்தன் அவர்கள் உள்ளம் பெருங்கோயில் என்ற தலைப்பிலே அருமையான ஒரு சொற்பொழிவை நிகழ்த்துகிறார். அதில் இரண்டாம் பாகத்தை நாம் கேட்கப் போகிறோம். வாருங்கள். சைவ சமயத்தை பற்றி சொல்லும் பொழுது சைவத்திற்கு இறைவன் யார்? சிவபெருமான். ஆனால் நண்பர்களே, ஒரு வினாடி நாம் சிந்தித்து பார்க்க முடியும். இறைவன் இப்பொழுது 2023 நாம் இருக்கிறோம். நம்முடைய சைவ சமயம் எப்பொழுது தோன்றியது? யாராலும் கணக்கிட முடியாது. இந்த காலம் என்று அறுதியிட்டு சொல்ல முடியாது. சைவ சமயத்திற்கு முன்னால் சைவத்திற்கு அடிப்படையாக இருந்தது ஒன்றே ஒன்றுதான். சைவத்திற்கு அடிப்படையாக இருந்தது, எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லியது ஒன்றே ஒன்றுதான். அந்த ஒன்று எதென்றால், நாமெல்லாம் உயிராக நேசிக்கிற, உயிராக சுவாசிக்கிற தமிழ் என்கிற அந்த மகத்தான மொழிதான் நம்முடைய சைவத்திற்கு அடிப்படையாக இருந்தது. தமிழ்தான் அடிப்படை. 7 மொழிகள் செவ்வியல் மொழிகள் என்று இந்த உலகத்தில் அறியப்படுகிறது. கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்: கிரேக்கம், லத்தீன், ஹிப்ரு, பாரசீகம், சைனம், சமஸ்கிருதம், தமிழ். நண்பர்களே, கிரேக்கம், லத்தீன் என்ற 2 மொழிகள் இப்பொழுது பேச்சு வழக்கில் இல்லை. இந்த உலகத்தில் இல்லை. இந்த உலகத்தில் 2 மொழிகள் இல்லவே இல்லை. ஹிப்ரு மொழி என்பது இயேசு கிறிஸ்து பேசிய மொழி, அதுவும் பயனாட்டில் இல்லை. சீன மொழி நல்ல அளவில் இன்றும் மக்களின் பயன்பாட்டில் இருக்கிறது. பாரசீக மொழி ஓரளவுக்கு பயன்பாட்டில் இருக்கிறது. ஆனால் சமஸ்கிருதம் கோவில்களில் இருக்கிறது, மந்திரங்களாக இருக்கிறது. ஆனால் அது பேச்சு வழக்கில் இல்லை. ஆனால் உலகில் 10 கோடி மக்கள் இடைவிடாது நேசிக்கிற, சுவாசிக்கிற ஒரே மொழி, அனைத்து செவ்வியல் தகுதிகளையும் பெற்று இருக்கிற ஒரே மொழி தமிழ். தமிழ் 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 என்கிற நம்முடைய தெய்வீக தாய் தமிழ் மட்டும்தான். அந்த மொழியில் நான் பேசுவதற்கு முன்னால் சொல்லிட்டு நான் எடுத்து சொன்னேன், என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமான். இந்த வார்த்தையை சொன்னது யார்? சைவ மரபில் 10ஆம் திருமுறையை எழுதிய திருமூல நாயனார் என்கிற அந்த மகத்தான சித்தன். அந்த மகத்தான நாயனார் 63 நாயன்களில் ஒருவராக இருந்தவர், ஒரு சித்தர். அவர்தான் எழுதினார், என்னை இறைவன் எதற்காக படைத்தான் தெரியுமா? இறைவன் என்னை ஏன் படைத்தான் தெரியுமா? இந்த பூமிக்கு எதற்காக அனுப்பினான் தெரியுமா? என்னை நன்றாய் இறைவன் படைத்தான், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு, தமிழை வளர்ப்பதற்காக இறைவன் இங்கு அனுப்பியிருக்கிறான்னு சொன்ன. திருமந்திரம் என்பது சாதாரணமான விஷயமே அல்ல. நண்பர்களே, இங்க இருக்கிற நண்பர்களுக்கு கேட்கிறேன், என்னுடைய இனிய நண்பர்கள் இங்கு முருகேசன் ஐயா, சுரேஷ் ஐயா, நண்பர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். இவர்கள் யார் பெயரையும் குறிப்பிட்டால் திரு என்கிற அடைமொழியோடு தான் குறிப்பிடுறோம். திரு சுப்பிரமணியம் ஐயா. ஏன் திரு என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம்? திருமந்திரம், திருவாசகம், திருக்குறள், ஏன் இந்த திரு என்கிற வார்த்தை வருகிறது என்றால், என்னுடைய நண்பர்களே, திரு என்றால் தீ ரூபமானவன், ஜோதி வடிவானவன் என்ற அர்த்தம். இந்த உலகம் முழுக்க இறைவன் எப்படி இருக்கிறான் என்கிற கேள்வி இருக்கிறது. இறைவன் எந்த வடிவத்தில் இருக்கிறான்? இறைவனுக்கு வடிவம் இல்லை. ஆனால் நீங்கள் எந்த வடிவத்தில் அழைத்தாலும் இறைவன் வருவான். இப்பொழுது இறைவன் எந்த வடிவத்தில் இருக்கிறான் என்று கேட்டால், நம்முடைய அற்புதமான சிவாச்சாரியர்கள் ஓதும்போது, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மணி வேடியன், அவன் அழகில் ஜோதியன் என்று சொல்கிறார். அவன் எப்படி இருப்பான்? அழகில் ஜோதி வடிவாக இறைவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். இதைதான் நம்முடைய வள்ளல் பெருமானார் ஒரு மகத்தான மகா மந்திரமாக, அற்புதமான மந்திரமாக தந்தார்கள். நாம் எல்லாம் கண்களை மூடி எல்லையற்ற அந்த பரம்பொருள், அந்த சிவசங்கரனை, ஜோதி வடிவானவனை ஒரு மந்திரத்தோடு நாம் எல்லாம் தியானிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க. கண்களை ஒரு வினாடி கண்களை மூடுங்க. நான் சொல்கிற மந்திரத்தை இறைவனையே நேரில் கண்டால் நீங்கள் எப்படி சொல்வீர்களோ அதே போல நீங்கள் உணர்ந்து ஒரு மந்திரம் சொல்லும் பொழுது எண்ணம், உருவகம், உணர்ச்சி 3மே இதில் இருக்கணும்.
அந்த உணர்வோடு சொல்லும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடுக, நிமிர்ந்து உட்காருங்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. உச்சரிங்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. இன்னும் நல்லா உற்சாகமா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. தனிப்பெரும் கருணை 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 அருட்பெரும் ஜோதி. மெய்யன்பர்களே, இந்த அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று இறைவனை நாம் கொண்டாடுகிறோம். நான் உங்களுக்கு அப்போ உலகில் சைவ சமயம் மட்டும்தான் இறைவனை ஜோதி வடிவாக கொண்டாடியதா? மற்றவர்களுக்கு அந்த ஞானம் உலகத்தில் யாருக்காவது வந்திருக்கிறதா என்று கேட்டால் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு ஒரு பதில் சொல்வேன். டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி என்கிற ஒரு அற்புதமான மாமனிதர், தமிழகத்தை சார்ந்தவர். உன்னால் முடியும் என்கிற தம்பி, உன்னால் முடியும் தம்பி என்கிற திரைப்படமே அவருடைய கதையை மையப்படுத்தி எழுதப்பட்டது. அவர் ஆத்ம தரிசனம் என்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் அறிவியல் பூர்வமாக ஒரு மிகப்பெரிய ஆச்சரியப்படத்தக்க ஒரு செய்தி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்ம தரிசனத்தோட கடைசி 10 பக்கங்கள் படித்தீங்கன்னா அதில் ரொம்ப நுட்பமான ஒரு செய்தி இருக்கும். உலகம் முழுவதும் எத்தனை 840 கோடி மக்கள் வாழ்கிறாங்க. அந்த மக்களில் திடீர்னு ஒருத்தர் ஒரு விபத்தில் இறந்துருப்பார். திடீர்னு ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒருத்தர் இறந்துருப்பார். நல்லா ஆரோக்கியமாக இருப்பார், திடீர்னு இறந்துருப்பார். ஆனால் பெரிய அதிசயமாக அதில் ஒரு சிலர் ஒரு 5 நிமிடங்களில் உயிர் பிழைச்சிருப்பாங்க, ஒரு 10 நிமிடங்களில் உயிர் பிழைச்சிருப்பாங்க. அப்படியெல்லாம் உயிர் பிடிச்சவங்ககிட்ட ஒரு சின்ன ஆய்வு ஒன்றை ஒரு நிறுவனம் நடத்தியது. நீங்கள் இறந்த அந்த வினாடியிலிருந்து உயிர் பிழைச்ச அந்த வினாடி வரைக்கும் நீங்கள் என்ன உணர்ந்தீங்க அப்படி என்று ஒரு நிறுவனம் இறந்து போய் உயிர் பிழைத்தவர்களிடம் ஒரு பேட்டி எடுத்தது. அந்த பேட்டி எப்படிங்களா இருந்தது? அது இன்னும் நீங்கள் யூடியூப்பில் இருக்கு, நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் தாராளமாக. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், இறந்து உயிர் பிழைத்த அத்தனை பேரும் ஒரே மாதிரி செய்தி தான் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் பாக்கி இல்லாமல் ஒரே மாதிரி செய்தி. ஒருவர் சொல்கிறார், திடீர்னு ஒரு விபத்து, எனக்கு அடிபட்டது, என் உடலில் இருந்து என் ஆன்மா வெளியில் வருவதை நான் உணர்கிறேன். என்னை சுற்றி கூடி இருக்கிறவங்கெல்லாம் கத்துறாங்க, கதறாங்க. ஆனால் என்னால் நான் சொல்கிறேன், ஆனால் என்னால் அதை தடுக்க முடியல. நான் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன், கேட்கல. திடீர்னு ஒரு கும்பிருட்டான அந்த பாதையில் நான் சென்று கொண்டு இருக்கிறேன். போகிறேன் போயிட்டே இருக்கேன். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து கற்பனை கெட்டாத மாபெரும் ஒளி பிரகாசம், கற்பனை கெட்டாத மாபெரும் பிரகாசம் அந்த இடத்தில் நிறைகிறது. அந்த அன்பே வடிவான, கருணையே வடிவான அந்த இறைவனை நான் காண்கிறேன். இறைவன் கேட்கிறாய், நீ சென்ற கடமையெல்லாம் உனக்கு முடிந்ததா? நான் இல்லை என்று மறுக்கிறேன். சிறிது நேரத்தில் நான் மீண்டும் என் உடலுக்குள் வந்துவிட்டேன். ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 500 பேர்த்துக்கு மேலே ஒரே மாதிரி அந்த ஆத்ம ஜோதி, ஜோதி பிரகாசத்தை அத்தனை பேரும் கொண்டிருக்கிறார். அதுதான் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகாமந்திரத்தை நம்முடைய வாழ்வில்
நம்முடைய அருளாளர்கள் அந்த மகத்தான மந்திரத்தை கண்டுபிடி. இங்கே ஏன் ஜோதி ஏற்றினோம், கார்த்திகை தீபம் ஏற்றோம், எல்லா இடங்களிலும் திருவிளக்கு இல்லாமல் எதுவுமே இல்லை. அதனால தான் தமிழர்கள் ஒவ்வொருவருடைய அடைமொழிக்கு பின்னாலும் தீரூபமான, திருவாசகம் என்றால் தீரூபமான ஜோதி வடிவானவனின் வாசகம் தான் அது. திருக்குறள் என்றால் தீரூபமானவன் ஜோதி வடிவானவனின் குரல் தான் அது. அனைத்தும் இறைவனின் குரலே. இதை தான் நம்முடைய சான்றுகள், நம்முடைய அருளாளர்கள் இங்கு நமக்கு அந்த மகத்தான ஞானத்தை, ஞான பொக்கிஷத்தை இங்கு விளக்கி இருக்கிறார். ஏன் நம்மால் இவ்வளவு ஒரு ஞானம் நமக்கு கைவர பெற்றிருக்கிறது என்று கேட்டால், சிவாச்சாரியர்கள் அற்புதமான தேவாரம் திருவாசக பாடல்களை அற்புதமாக இங்கு பாடினார்கள். உலகில் உள்ள எத்தனையோ மொழிகள் இருக்கிறது, 6000 மொழிகளுக்கு மேல் இருக்கிறது. அதில் 2700 மொழிகளுக்கு கிட்டத்தட்ட எழுத்து வடிவம் இருக்கிறது. ஆனால் அந்த 2700 மொழிகளில் பாதிக்கு மேற்பட்ட மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் கலை சொற்களையும் தந்த ஒரே மொழி தமிழ் மொழி தான். இப்படி சொல்லும் போது நான் உதாரணத்துக்கு கொண்டே ஒன்று சொல்வேன். இன்றைக்கி நிறைய இடங்களில் காலபைரவர் வழிபாடு அற்புதமாக நடக்குது. திருமணம் இதெல்லாம் முதல்ல இல்லை, இப்போ மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. வராகித்தாய் வழிபாடு மிகப்பெரிய அளவுக்கு. வராகித்தாய் யாருங்க? போர் கடவுள் வராகித்தாய். ஒரு பராசக்தியின் தளபதி, எதிரிகளை அழிக்கிற, சர்வநாசம் செய்கிற, நம்மை காக்கிற ஒரு மாபெரும் சக்தி வராகித்தாய். போர்க்கடவுள். ஆங்கிலத்தில் போர் என்றால் வார் என்ற அர்த்தம். ஆங்கிலத்தில் போர் என்றால் வார் கடவுள் வராகி. இந்த தமிழ் எழுத்துக்கள் அப்படியே ஆங்கிலத்தில் மாறி இருக்கிறது, ஒன்றும் மாற்றமே இல்லை. இப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் நண்பர்களே. ஒரு மாபெரும் கவிஞன் சொன்னான், கதிர்வடித்து பிளம்பு விட கடல் குதித்து சூடாற்ற முழுமை மிகு நிலப்பரப்பின் முதல் பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி என்று. கதிர்வெடித்து பிளம்பு விட கடல் குதித்து சூடாற்ற முழுமை மிகு நிலப்பரப்பின் முதல் பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி என்கிறார். இது உயர் மகிழ்ச்சியாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல. ஒரு கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்னால் தோன்றிய மொழி தமிழ் மொழி என்றால் இது உயர்வு நிகழ்ச்சியாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல. உலகில் முதலில் மனித உயிர் எங்கு தோன்றியது என்று நித்தம் வரலாற்று ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. எண்ணற்ற வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், அது ஆப்பிரிக்க கண்டத்தில் தான் முதலில் மனித உயிர்கள் தோன்றியிருக்க முடியும் என்று. ஆனால் எண்ணற்ற வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், அது குமரி கண்டத்தில் தோன்றியிருக்க முடியும், அது லெமோரியா கண்டத்தில் தான் தோன்றியிருக்க முடியும் என்று சொல்கிறார்கள். லெமோரியா கண்டம் என்கிறது எங்கே இருக்கிறது? பறந்து விரிந்த பாரத தேசத்தின் காலடியில், அது இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட பகுதியாக இருந்து அது ஆஸ்திரேலிய கண்டத்தையும் ஆப்பிரிக்க கண்டத்தையும் இணைந்திருக்கிற ஒரு மாபெரும் நிலப்பரப்புக்கு பெயர் தான் லெமோரியா கண்டம். தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட நிலப்பகுதியில் தான் அந்த லெமோரியா கண்டத்தில், அந்த குமரி கண்டத்தில் தான் முதலில் மனித உயிர்கள் தோன்றியிருக்க முடியும் என்றால் அது உச்சரித்த முதல் வார்த்தை அம்மா என்கிற அழகு தமிழ் வார்த்தையாக இருந்திருக்க வேண்டும். உலகில் தோன்றிய முதல் மூத்த இனத்தின் குழந்தைகள் தான். அதனால்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சிந்திக்க முடிந்தது. அதனால்தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று ஒட்டுமொத்த மனித குலத்தின் நன்மைக்காக ஒருவன் இந்த உலகத்தில் சிந்தித்திருக்கிறான் என்றால் அவன் தமிழன் மட்டும்தான். உலகெல்லாம் உணர்ந்து போதற்குரியவன். உலகத்தில் பிறந்த எந்த ஒரு கவிஞனாலும் உலகெல்லாம் என்று சிந்தித்திருக்க முடியாது. ஒட்டுமொத்த மனித குலத்தின் நன்மைக்காக சிந்தித்திருக்க முடியாது. தமிழரிடம் மட்டும்தான் அன்பும் கருணையும் என்ற கடவுளின் குணம் இருந்தது. யாரையெல்லாம் நாம் தமிழர்களில் கடையேழு வள்ளல்கள் என்று போற்றி கொண்டாடுகிறோம். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. ஒரு தமிழ் மன்னன் ஒரு அடர்ந்த காட்டில் ஆணி பொன்னால் பூட்டிய அந்த தேரில் ஒரு மன்னன் ஒரு கிரீடம் சூழ அவன் வந்து கொண்டு இருக்கிறான். ஒரு அடர்ந்த காடு, திரும்பிய திசையெல்லாம் சோலைகள், அழகழகான அங்கு மான்கள் துள்ளி விளையாடுகிறது, மயில்கள் தோகை விரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. அற்புதமான இயற்கை எழில் சொல்கிற அந்த ரம்மியமான அந்த காட்டில் வருகிறார். பாரி என்கிற அந்த மன்னன் வருகை தந்து கொண்டு இருக்கிறார்.
அந்த ரம்மிப்பில் அவன் வந்து கொண்டே இருக்கிற பொழுது அவன் ஒரு இடத்தை கவனிக்கிறான். படர்ந்த அழகான அந்த முல்லை கொடி, நறுமணம் வீசுகிற அந்த முல்லை கொடி அங்கு படர்ந்து கிடக்கிறது. அவன் வருகிற வழியில் அந்த முல்லை கொடி கிடக்கிறது. தூரத்திலேயே ஒரு கொடி கிடைப்பதை அவன் உணர்கிறான். வண்டியை நிறுத்துகிறான். முல்லை கொடி அது படர்வதற்கு இடமில்லாமல் அங்கு அந்த சாலையில் தவழ்கிறதே என்பதை உணர்ந்தவன் பரிதவிக்கிறான். வள்ளல் பெருமான் சொல்லுவார் அல்லவா, வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று. தமிழ் இனத்திற்கு மட்டும்தான் ஒரு செடியும் ஒரு கொடியும் அதுவும் நான் தான் என்கிற அந்த மாபெரும் ஞானமும் அன்பும் கருணையும் இருந்தது. அவன் நேராக அந்த தேரை நிறுத்தினான். முல்லை கொடி எடுத்தான். அது படர்வதற்கு தன்னுடைய தேரையே விட்டுவிட்டு நடந்தே அவன் அரண்மனைக்கு சென்று சேர்ந்தான். இப்போ இந்த காலத்தில் அப்படி ஒரு மன்னன் இருப்பானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா தமிழர்கள் இன்றைக்கு தடமாறி விட்டார்கள். ஆனால் தமிழர்களோட இப்போ இருக்கிறவங்க கேட்கலாம், அவன் மட்டும் நினைத்திருந்தால் அங்கே ஒரு மர குச்சிகளை உடைத்து அவன் பந்தல் அமைத்திருக்கலாம். அதை விட்டுவிட்டு ஒரு தேரையே இன்றைக்கு இருக்கிற மன்னன் தருவானா? அது தவறல்லவா அப்படின்னா. தமிழன் என்றாலே அன்பும் கருணையும். தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்தவன் இறைவனின் கைகளை பிடித்த நடந்தான். நண்பர்களை, ஒரு வினாடி நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். தமிழகத்தில் இந்து சமய அறநிலைத்துறையினால் அங்கீகரிக்கப்பட்ட கோயில்களே 48,000 கோயில்கள் இருக்கிறது. அதில் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த கோயில்கள் மட்டும் நூற்றுக்கணக்கான கோயில்கள் இருக்கிறது. தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் மாபெரும் விஞ்ஞானத்தின் உச்சம், மாபெரும் அதிசை. இத்தாலியில் போனீங்கன்னா பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம்னு இருக்கு. உலகில் 7 அதிசயங்கள் ஒன்று பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம். அது என்ன, உலகின் ஏன் அதிசயமாக அது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டான்னா, ஒரு கோபுரம் சாய்ந்த நிலையில் விழுகாமல் இருக்கிறது. அதுதான் விஞ்ஞான அதிசயமாகும். நண்பர்களே, சாய்ந்த நிலையில், நம்ம ஊர்லேயும் தாஜ்மஹால் உலக அதிசயம் தான், அது சாய்ந்த நிலையில் விழுகாமல் இருக்கிறது. என் நண்பர் ஒருவர் அங்கே கேட்டார், இதில் என்ன அதிசயம் இருக்கிறது, எதுக்காக பாருங்க சாஞ்சிட்டு இருக்கு ஆனால் விழுகாமல் இருக்கு. மீண்டும் அழுத்தி கேட்டால் அப்போதுதான் அவன் உண்மையை சொல்கிறான். அந்த கட்டடம் 2வது தளம் கட்டும் பொழுதே சாய துவங்கிவிட்டது. சரியான சாயல் டெஸ்ட் எடுக்கல. ஒரு தவறான கட்டடத்தை அவன் அதை போற்றி கொண்டாடி 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 கட்டுவதற்கு திட்டமிடாத, மண் பரிசோதனை செய்யாத ஒரு தவறான கட்டடம் சாய்ந்து விழும் நிலையில் இருக்கிற ஒரு கட்டடத்தை உலக அதிசயமாக்கி விட்டான். ஆனால் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த இன்னும் மாபெரும் அதிசயமாக இருக்கிற இன்னைக்கு ஐரோப்பிய அணுமின் கழகம் ஸ்பெயின் முன்னால் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா 16 அடி உயரமுள்ள நடராஜர் சிலையை ஸ்தாபிச்சிருக்கலாம். ஐரோப்பிய அணுமின் கழகம் ஸ்பெயின் முன்னால் 16 அடி உயரம் இருக்கிற இங்க சிதம்பரம் நடராஜர் சிலையை அங்க ஸ்தாபிச்சிருக்கான். ஏன் ஸ்தாபிச்சான் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஏன் ஸ்தாபித்தான் என்று கேட்டீங்கன்னா, அவன் அணுவை பிளக்கிற அணு ஆராய்ச்சியை இங்க நடத்திட்டு இருக்கான். ஒரு அணுவை பிளக்கிற பொழுது, அது கடைசி நுட்பம். அந்த அணுவை பிளக்கும் பொழுது அதிலிருந்து வருகிற அந்த வெளிச்ச கீற்று அது நுண்ணோக்கியில் பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா, நடராஜ பெருமானின் அந்த காஸ்மிக் டான்ஸ், அந்த காஸ்மிக் நடனம் போலவே இருக்கு. அதை உணர்ந்து வைத்திருக்கிறான். இந்த சுற்றி கொண்டு இருக்கிற இந்த பூமி, நாம் கற்பனை கெட்டாத வேகத்தில் சுற்றி கொண்டு இருக்கிற இந்த பூமி. இங்க நண்பர்கள் கிரிக்கெட் விளையாடுவாங்க, 200 கிலோமீட்டர் வேகத்தில் இதுவரை யாரும் பந்து வீசியதில்லை. அப்படி ஒரு பந்து வீசினா அந்த பால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. 1100 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்கிறது. சுற்றி கொண்டு இருக்கிற இந்த பூமியின் பூமத்திய புவியில் மைய புள்ளி எதுன்னு கேட்டீங்கன்னா, சிதம்பரம் நடராஜர் பெருமானோட அந்த பாத சுவடு தான் இந்த பூமத்திய ரவியோட மைய புள்ளி. நியாயத்துக்கு எது உலக அதிசயமாக மாறி இருக்கணும்? நம்ம நடராஜ பெருமானோட தில்லை சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆயிருக்கணும். 1000 ஆண்டுகள் ஆனாலும் பழமை மாறாது. உலகத்தில் அப்படி ஒரு பளிங்கு கல் எங்கேயும் கிடைக்காது. அப்படி ஒரு பளிங்கு கல்லால் 216 அடி உயரத்தில் அற்புதமாக எழுந்து நிற்கிற தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் உலக அதிசயமாக மாறியிருக்க வேண்டும். இது எல்லாவற்றையும் மேலாக தில்லை சிதம்பரம் நடராஜ பெருமான் கோயில், காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயில், காளகஸ்தி
சிவபெருமான் திருக்கோயில், இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் 79 டிகிரி பாதையில் இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் நம்ம நிறைய கேமராக்கள் வசதிகள் வந்துருச்சு. ஒரு மழை வெள்ளம் தென் மாவட்டங்களில் மழையால் மிதக்கிறது, இன்னும் ட்ரோன் கேமரா வச்சு படம் பிடிக்கிறோம். ஆனால் அப்படி ஒரு ட்ரோன் கேமரா சேட்டலைட்லேருந்து படம் எடுத்தீங்கன்னா 3 திருக்கோயில்களும் ஒரே நேர்கோட்டில் இம்மி பிசகாமல் உருவாக்கியிருக்காங்க. இம்மி பிசகாமல். எப்படி நடந்தது என்றால், இறைவனை தனக்குள் ஆராதித்து 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 இந்த சைவ சமயம் ஒரு மாபெரும் ஞான பொக்கிஷத்தை தமிழ்நாட்டில் நமக்கு வழங்கி நமக்கு மாபெரும் அருட்கொடையை தந்திருக்கு. இன்றைக்கு உலகில் இருக்கிற எல்லா விஞ்ஞான ஆய்வாளர்களும் மெய்ஞானிகளும் தேடிக்கொண்டு இருக்கிற மாபெரும் அதிசயம் ஒன்றே ஒன்றுதான். நாம் ஏன் இந்த பூமியில் பிறந்தோம்? பிறப்புக்கான நோக்கம் என்ன? இறைவன் நம்மளை ஏன் படைத்தார்? இது எந்த மார்க்கத்திலும் இந்த கேள்விகளுக்கான விடையில். உலகத்தில் நீங்கள் எந்த மார்க்கத்திலையும் எந்த வேத நூல்லையும் எந்த மத புத்தகத்திலும் இந்த கேள்விக்கான சரியான பதில் இல்லை. இதற்கு சரியான பதில் சொல்வது அன்னை தமிழ்தான். திருமந்திரத்தில் மட்டும்தான் இந்த மகத்தான கேள்விகளுக்கான பதில் இருக்கிறது. நம்மளுடைய சைவ சமயத்தில் மட்டும்தான் பதில் இருக்கு. உயிர் ஏன் உருவாச்சு? நம்முடைய சைவத்தில் அற்புதமான பதில்கள் இருக்கிறது. சைவ சமயம் சொல்லுகிறது, ஒன்றுமில்லாத ஒரு வினாடி அப்படியே கண்களை மூடி நீங்கள் தியானித்து பாருங்கள். ஒன்றுமில்லாத அனாதி காலம், இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே உருவாகாத அனாதி காலத்தில் நீங்கள் ஒரு சில கோயில்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். அது தானாக தோன்றிய லிங்கம், சுயம்பு லிங்கம். அதுபோல ஒன்றுமில்லாத அனாதி காலத்தில் இறைவன் என்கிற ஒரு மாபெரும் சக்தி, கற்பனை கெட்டாத மாபெரும் சக்தி, அன்பும் கருணையும் வடிவான மாபெரும் ஜோதி, அது தானாக சுயம்புவாக தோன்றுகிறது. சைவ சமயம் சொல்கிறது. அதை பதி என்று சொன்னார்கள், அதை தலைவன் என்று சொன்னார்கள். தலைவன் பதி தோன்றும் பொழுது அந்த உயிரோடு, அந்த பரமாத்மாவோடு உடன் கோடிக்கணக்கான கற்பனை கெட்டாத பல்லாயிரக்கணக்கான உயிர்களும் கூடவே உருவானது. அதை பசு என்று சொன்னார்கள். அந்த உயிர்கள் உருவான அடுத்த வினாடி அவைகளையெல்லாம் மாயை என்கிற ஒன்று அடுத்த வினாடி சூழ்ந்து கொள்கிறது. மாயை சூழ்ந்த அடுத்த வினாடி ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லுகிற அந்த மலன்களால் இந்த உயிர்கள் ஆட்பட்ட அடுத்த வினாடி தன் உறவான இறைவனை விட்டுவிட்டு அது மலத்தின்பால் கட்டுண்டு மாயையில் இந்த உயிர்கள் சிக்குண்டு விடுகிறது. நீங்கள் ஒருவானை கற்பனை செஞ்சு பாருங்க. அனாதி காலத்தில், ஒன்றுமில்லாத அனாதி காலத்தில் சுயம்புவாய் இறைவன் தோன்றுகிறான். அவனோடு ஆயிரக்கணக்கான உயிர்கள் ஆத்மாக்கள் இந்த பிரபஞ்சத்தில் அவதரிக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் மலத்தில் கட்டுண்டு, அவையெல்லாம் மாயில் கட்டுண்டு தான் யார் என்பதையே மறந்து அவையெல்லாம் பாடான நிலையில், செயலற்ற நிலையில், இருட்டில் வாழ்கின்றன. இதை பார்த்து இறைவன் கருணை கொள்கிறான். என்னோடு பிறந்தவன், என்னோடு அவதரித்தவன் இப்படி மாயில் சிக்குண்டு இருக்கிறானே, இவனை காக்க வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தில், இவன் யார் என்பதை உணர வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில், இந்த உயிர்கள் என் சொந்தம், இந்த உயிர்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்கிற அந்த அன்பும் கருணையின் மேலோங்க இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே மனிதர்களுக்காக படைத்து, உயிர்களுக்காக படைத்து, கோடான கோடி நட்சத்திரங்களை உருவாக்கி, 14 லோகங்களையும் உருவாக்கி, இத்தனை கோள்களையும் உருவாக்கி, இத்தனை நட்சத்திரங்களையும் உருவாக்கி, அத்தனையுமே உருவாக்கி மனிதன் தான் யார் என்ற உண்மையை உணர வேண்டும் என்கிற நோக்கத்தில் இறைவன் தந்த அரிய பரிசுதான் இந்த வாழ்க்கை, இந்த உடல், இந்த மனம் அத்தனையுமே. இதை சொன்ன ஒரே மார்க்கம் நம்முடைய சுத்த சைவ சமயம் மட்டும்தான். இதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற எங்களது அன்பிற்கும் பாசத்திற்கும் இந்த சுந்தராபுரத்திலே ஈசா யோக எங்களை இங்கே வளர்த்தி எங்களுக்கு தெய்வ பக்தியும் தேசபக்தியும் கொடுத்த
அன்னார் அவர்களுக்கு எங்களது மகிழ்ச்சியும், அவருடைய டிவி இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு எல்லாம் வல்ல இறையருள் அவருக்கு துணை புரிய வேண்டும். இந்த சுந்தராபுரத்திலே ஏரி குளங்களை சீரமைப்பதிலே அண்ணனுடைய மக்கள் சேவை மகேசன் சேவையாக இருக்கின்றது. இந்த சேவையிலும் அவர் எங்களோடு இருந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். அவருடைய திருப்பாதங்களுக்கு எங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தொண்டாற்றி கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், இந்த மார்கழி திருவிழாவை ஏற்பாடு செய்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களும் வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறையருள் துணை புரிய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆண்டாள் திருவடியே சரணம். பக்தடியார்களுக்கெல்லாம் அரோகர. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.